குரட்டை என்பது நோய்தானா என்கின்ற மிக பெரும் கேள்வி சமூகத்தில் காணப்படுகின்றது. இது குறித்தான விளக்கத்தை கொடுக்க நல்ல ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், இந்த குரட்டை என்ற பற்றி பொதுவாக எல்லாரும் குரட்டை எல்லாருக்கும் இருக்கிறது. இப்போ அது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை என்ற ஒரு பகுதி என்று யோசிக்கிறார்கள். கன பேர் இருக்காங்க. நான் அப்படி இருக்கலாம். ஆனால் குரட்டை குரட்டை என்பது ஒரு அறிகுறி. அப்போ உடலில் இருக்கிற சில தொழிற்பாடுகள் அல்லது சில நோய் குணங்கள் அல்லது சில மாற்றங்கள் காரணமாக குரட்டை ஏற்படலாம். அந்த காரணமாக ஏற்படுற குரட்டை உடலுக்கு நீண்ட கால நோக்கில் உடலுக்கோ அந்த நோயாளிக்கு பெருமளவிலான பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ குரட்டை என்று சொல்லக்குள்ள எல்லாரும் யோசிப்பாங்க, அது நார்மலான விஷயம். இப்போ கூட குரட்டையை பற்றி ஒரு பிரச்சனையாக கொண்டாடுறாக்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்கள். பொதுவாக நோயாளிக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ வீட்டில் இருக்க அநேகமான துணைவனோ துணைவியோ மனைவியோ அவங்க சொல்லுவாங்க குரட்டையால் எரித்திரம் இல்லாமல் இருக்குன்ட்டு. இது நோயாளிக்கு தெரியாது. ஆனால் அப்போ இந்த குரட்டையோட நாங்கள் பார்க்கணும் வேறு சில விஷயங்கள். அப்போ இந்த குரட்டை எல்லாருக்கும் வரலாம். கூடுதலாக ஆண்களுக்கு கூட, பெண்களுக்கு வர்ற வாய்ப்புகள் குறைவு. பெண்களுக்கு மாதவிடாய் வந்த பிறகு, அதுக்கு பிறகு அந்த மெனோபஸ் வந்த பிறகு அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த குரட்டை ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இந்த சுவாசத்தொழில மேற் சுவாச பகுதியில் பொதுவாக கொஞ்சம் உடற்பருமனாக்களுக்கு, அப்போ நாங்கள் சொல்லலாம் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் கூடினாக்களுக்கு, அல்லது இந்த கழுத்து சுற்றளவு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 16.5 விட கூட இருந்தாலோ, பெண்களுக்கு 16 விட கூட இருந்தாலோ கழுத்து சுற்றளவு, அல்லது கழுத்து கொஞ்சம் குறுகிய கழுத்து உள்ள ஆக்களுக்கு, அதில் தொண்டை பகுதியில் ஓவர் க்ரௌடிங்னு சொல்லி, அதாவது இல்லை தசைகள் டோன்சில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சின்ன பகுதிக்குள்ளே குவிஞ்ச மாதிரி வரும். அப்போ அந்த நோயாளி நித்திர கொள்ளைக்குள்ள அவற்றை உடல்ன்ற தசைக்களங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ஆகக்குள்ள அவற்றை நாக்கு பின்னுக்கு போய் இந்த சுவாச பாதையை தடுக்கும். அப்போ அதை முற்றாக தடுக்கக்குள்ள, பாதையாக தடுத்தா குரட்டா வரும். முற்றாக தடுக்கக்குள்ள அவருக்கு சில நேரம் மூச்சு கொஞ்சம் நின்று அவர் நித்திரையால் முழிச்சு திருப்பி நித்திரைக்கு போகலாம். ஆனால் இந்த நித்திரையால் முழிப்புன்னு சொல்கிற விஷயம் ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லது ஒரு சின்ன ஒரு அதாவது முற்றாக விழிப்பில் நித்திரை குழம்பி எழும்புற மாதிரி. அப்போ அது தொடர்ச்சியாக இரவில் நடைபெறலாம். அப்போ சாதாரண மக்களுக்கு இப்படி ஒரு மூச்சு குறைந்து கூடுற விஷயம் சாதாரண மக்களுக்கு ஒரு மணித்தியாலத்தில் 5 தடவை விட குறையத்தான் நடக்கும். அப்போ 5லேருந்து 15 சொன்னோம்னா அதை மைல்டுன்னு சொல்லுவோம். 15லேருந்து 30 மாடரேட், 30க்கு மேலேண்டா சிவியர். அப்போ அவற்றை அத்தனை தடவை ஒரு மணித்தியாலத்தில் அவற்றை நித்திரை குழம்புது. அது நாங்கள் இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா, ஒரு ஆள் படுத்து நித்திரை கொள்ளைக்குள்ள 30ன்னு சொன்னால் பக்கத்தில் ஒருத்தர் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கும் அந்த நோயாளியை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அதில் மற்ற இதில் யோசிச்சோம்னா அப்படி அவர்கிட்ட நித்திரை குழம்பும். அப்படி உங்களுக்கு ஒரு நாள் ராவ் ஃபுல்லாக அப்படி ஒரு 6 மணி நேரத்துக்கு இருந்தால் அடுத்த நாள் வெடிய எழும்பேக்குள்ள உங்களோட உடலில் மனநிலை இப்படி இருக்கும், டயர்டாக இருக்கும். அப்போ அப்படி வரைக்குள்ள என்ன செய்யணும்னா, இந்த குரட்டையோட இந்த பிரச்சனை இருக்கும், மூச்சு பிரச்சனை இருக்குமென்று சொன்னால் அடுத்த நாள் வேலையை அது பாதிக்கும். இப்போ விடிய எலும்பேக்குள்ள நோயாளிகள் வளமையாக சொல்லலாம், விடிய எலும்பேக்குள்ள நித்திரை கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் நித்திரை கொண்டா நல்லா போல இருக்க மாட்டேன். ஆனால் வேலைக்கு போகணும். அப்போ கட்டாயம் எழும்பி வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போவடிக்கிட்ட அப்போ நீங்கள் ஒரு 2 நாள் நித்திரை கொண்டாமல் இருந்துட்டு வேலைக்கு போனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலாது. அப்போ பண்ணலாமல் போகக்குள்ள என்ன நடக்கும்? அவருக்கு ஒரு சோம்பல் குணம், வேலை செய்கிறதுக்கு ஒரு அந்த நாட்போது நகர்ந்து கொண்டு போகக்குள்ள அவற்றை உடம்புல இருக்கிற எனர்ஜி லெவல், உடலில் சக்தி இல்லாமல் போகிற மாதிரி, வேலை செய்ய களைப்பா மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இப்படி நடக்கக்குள்ள 2 விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்று ஃபிசிக்கல், ஒன்று மெடிக்கல். இப்போ ஃபிசிக்கல் பிரச்சனை தான் அவருக்கு டயர்ட்னஸ் இருக்கிறது, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அப்படி ஒரு நீங்கள் 2 நாள் 3 நாள் வேலைக்கு போக நம்ம காய்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யிட்டாக்கான கோவம், இரிட்டபிள். அப்போ வேலை தளத்தில் ஆக்களோட கோவப்படுவினோம். அப்போ வேலை பாதிக்கப்படும். அடுத்தது மிக முக்கியமானது டிரைவிங். அப்போ எப்படி இருக்கக்குள்ள பகலில் டிரைவ் பண்ணக்குள்ள ஒரு மைக்ரோ செகண்ட் கண் முன்னா போதும் அவ்வளோ விஷயம் நடக்கும். அப்போ அந்த நோயாளி ஒரு பொது போக்குவரத்து சாரதி என்று யோசிங்க, அது சரி, பலருக்கும் அவ்வளோ பிரச்சனை வரும். பெரிய வாகனம் எத்தனை போகிற வெளியில் போகிறாக்கள் வாகனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அது ஃபிசிக்கல் பிரச்சனை.
ஆமா. அடுத்து என்ன நடக்கும்னா இப்போ நான் சொன்னது உடற்பருமனோட சம்மந்தப்பட்டது. அப்போ உடற்பருமனோட சம்மந்தப்பட்டபடியா இந்த நோயாளி வந்து இப்போ நோயாளிக்கு இதால் வந்து சோம்பல் குணம் வரும். அப்போ அவருக்கு நோயாளிக்கு தெரியும் தன்னை உடற்பருமன் கூட. அப்போ நான் குறைக்கணுமென்று எக்ஸசைஸ் செய்ய வழிகிட்டு அவருக்கு சோம்பல் குணத்தால் நாளைக்கு செய்வோம், நாலண்டைக்கு செய்வோம், அடுத்த நாள் செய்வோம்னு தள்ளி போட்டுக்கொண்டே போகிறேன். அந்த உடம்புல சக்தி இல்லாத மாதிரி ஃபீலிங். அப்படி இருக்கிறபடியா அது வந்து அவர்கிட்ட உடம்பு பருமன் இன்னும் கூடும். பருமன் கூட இந்த ஸ்லீப் ஆப், இதை நாங்கள் சொல்கிறது ஸ்லீப் ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, இது இன்னும் கூடும். அப்படி மாறி மாறி இது ஒரு விஷ சைக்கிளாக போய்கொண்டிருக்கும். ஃபிசிக்கல் பக்கம். மெடிக்கல் பக்கம் பார்த்தோம்னா இப்போ இப்படி வந்து நீங்கள் ஒரு 2 நாள் ராவு 3 நாள் ராவு டித்திரலாட்டி பரவாயில்ல, தொடர்ச்சியாக அது ஒரு மாத கணக்கில் போய்கொண்டிருக்கோன்னு என்ன நடக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடும். அப்போ உங்களோட ப்ரெஷர் வந்து கூடலாம். இப்போ நீங்கள் இந்த இது தடுக்கப்படுறபடி என்ன செய்யும், உடம்புக்குள்ள ஒரு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அதால் வந்து ப்ரெஷரை கூட்டலாம். அடுத்த வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து நீரிழிவு நோய் வரலாம். மற்ற இந்த மூச்சு சில நேரம் நிற்கிறேன் ஃபுல்லாக, சில நோயாளிகளுக்கு மூச்சு கிட்டத்தட்ட 2-3 விஷயம் கூட முற்றாகவே நிற்கலாம். அப்படி நிற்கக்குள்ள வந்து ஹார்ட்டில் வந்து இந்த இருதய துடிப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வர்ற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 2 நாள் 3 நாளில் வராது, இது லாங் டேர்மில். அப்போ இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணால் வந்து இதுக்குரிய பாதிப்புகளை தடுக்கலாம். பொதுவாக வந்து சாதாரணமாக நாங்கள் குரட்டையை எடுத்துக்கொள்ள முடியாது, பல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. அது எங்களுக்கும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இதை சொல்ல போனோம்னா குரட்டை வந்து ஒரு அறிகுறி. இப்போ நீங்கள் இருமல்னு சொன்னால் உங்களுக்கு நியூமோனியாவில் இருமல் வரலாம், வேறு இடத்துல இருமல் வரலாம். இருமல் ஒரு அறிகுறி. அதே மாதிரி குரட்டை ஒரு அறிகுறி, உள்ள இருக்கிற நோயின் அறிகுறி.